இப்போ என்னென்னா, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டமெல்லாம் டிஎம்கே கொண்டு வந்துருந்துச்சுல, அதுக்கான பணத்துக்கெல்லாம் வந்து இந்த அரசு, அதாவது விஜய் முதலமைச்சராக இருக்கார்ல, இந்த அரசு வந்து அதை வர வச்சிருச்சு இன்றைக்கி. ஓகேவா? நாளைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதுக்கான 1000 ரூபா அதை வந்து நாளைக்கு வர வச்சுருவாங்களாம்மா. ஓகேவா? இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போது டிஎம்கே திட்டத்தை நீங்கள் வந்து டிஎம்கே அறிவித்த திட்டத்தை தான் உங்களால் பண்ண முடியும்னா, அப்போ நீங்கள் சொன்ன அறிவிப்புகள்லாம் என்ன ஆகிறது? சரி, அதுக்கான அவகாசம் வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க, கரெக்டு, ஓகே, எல்லாமே ஓகே. அங்கே முதல்வராக பதவியாக இருக்கும்போது ஒன்று சொன்னீங்களே, கஜானா காலி அப்படின்ட்டு. எப்படி உங்களால் இந்த 1000 ரூபாய் தர முடியுது? புதுமை பெண் திட்டத்துக்கு பணம் தர முடியுது. அப்புறம் என்னப்பா, தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியுது, எல்லாம் வர வைக்க முடியுது. கஜானா காலி இல்லை, எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? பதில் சொல்லுங்கள். அப்போ பொய்யான விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் பதவி ஏற்றப்போ பொய்யான விஷயத்த சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை மக்கள் கேட்பாங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரி, ஓகே, அதை கண்டினியூ பண்ணுறீங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இப்படி நீங்கள் ஒரு தப்பான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இப்படி வந்து திமுக கொண்டு வந்ததையே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களே, இதை என்னவா நாங்கள் புரிஞ்சுக்கிறது? சரி, ஓகே, நல்லது நடந்தால் சரி, ஓகே. அரசியல் செய்திகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது ராம். பை.